தயாராகுங்க. அதை விட்டு விலகி ஓடுங்க. முடிவு நெருங்கிக்கிட்டே நான் முடிச்சிட்டேன்னா மனிதத்துல பாதிதான் மீதி இருக்கும். ஏன் மிச்சப்பதி சாப்பிட போறியா? இல்ல, ரிவ்யூ சொல்றேன். கொஞ்சம் தள்ளி நில்லு. வணக்கம், இது உங்க அகம் டிவி. நான் உங்க மகன் சிவா. இட்ஸ் மீ சரண். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன படம் பார்க்க போறோம் அப்படின்னா அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார் பார்க்க போறோம். ஸோ 10 வருஷம் மார்வல் மூவிஸ்ல ரொம்ப அதிகப்படியான எமோஷன் கடந்த மூவினா அது இந்த படம் தான். இந்த படத்துல கிட்டத்தட்ட முக்காவாசி எல்லா சூப்பர் ஹீரோஸும் நடிச்சிருக்காங்க. மார்வல் வந்து எல்லா சூப்பர் ஹீரோஸும் 1-2 பேரை தவிர. ஒண்டர் உமன் அது டிசிடா, ஏன்டா குழப்புற? ஓகே கண்டினியூ. ஸோ இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா மார்வல் ஃபேன்ஸுக்கு எல்லாருக்குமே தெரியும். 10 வருஷம் மார்வல் படத்தோட ஒட்டுமொத்த எமோஷன்ஸையும் இந்த படத்துல பொழிஞ்சு வச்சிருக்காங்க. ஸோ யூஸ்வலா எந்த ஒரு சூப்பர் ஹீரோ மூவின்னு எடுத்தாலும் ஒரு வில்லன் இருப்பான். அவனோட எய்ம் வந்து எப்பவுமே ஒரு கிரகத்தை பிடிக்கணும், கேலக்சியை அழிக்கணும், இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த படத்தோட வில்லன் தானோஸோட எண்ணமும் கிட்டத்தட்ட அதுக்கு ரிலேட்டடா தான் இருக்கு. ஆனா மற்றவங்க மாதிரி அவர் சுயநலவாதியா இல்லை. அவருக்கு ஒரு சின்ன கான்செப்ட் இருக்கு. அதாவது மொத்த பிரபஞ்சத்துல உள்ள ரிசோர்ஸஸையுமே 100% மக்களும் பயன்படுத்தும் போது சில பேர் வந்து பஞ்ச பட்டினின்னு இருக்காங்க. ஸோ அந்த பிரபஞ்சத்தில் கூடிய மக்கள் தொகையில பாதி அடிச்சுட்டா மீதி பாதி பேர் அந்த ரிசோர்ஸஸையும் பயன்படுத்திட்டு செழிப்பா வாழ்வாங்க. அதாவது பசி பட்டினி இல்லாம வாழ்வாங்க. அதுதான் இவருடைய மொத்த எண்ணமும். ஸோ அதை நிறைவேற்றுறதுக்கு தான் அவர் வந்து ஒரு 6 இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ் தேடி வராரு. ஸோ அதுக்கு கொடுக்க தடையா நிக்கிறவங்க தான் அவெஞ்சர்ஸ். சூப்பரா அவங்க தள்ளிடுங்க. ஸோ இந்த 6 பேர், இந்த 6 ஸ்டோன்ஸை அவர் தேடி போற அவருடைய பயணத்தை தான் இந்த படம் முழுக்க காமிச்சிருக்காங்க. ஸோ மார்வல்ஸ் அவெஞ்சர்ஸ் ஹீரோஸை பத்தி சொல்லணும்னா ஒவ்வொரு ஹீரோவுக்குமே இந்த படத்துல ஆக்ஷனை விட அதிகப்படியான சென்டிமெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ சென்டிமெண்ட், எமோஷன். படம் ஆரம்பிக்கும் போதே கிட்டத்தட்ட தோர ஒரு அனாதையாவே காட்டியிருக்காங்க. நான் சாக எப்பவுமே தயாரா தான் இருக்கேன்னு சிரிச்சுட்டே சொல்றாரு ஒரு சீன்ல. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு கேரக்டரையும் அழகா டிஃபைன் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. வெறும் எமோஷன்ஸ் மட்டும்தானா? லவ் இருக்குது. சொல்ல போனா சிவில் வார்ல காட்டின வாண்டா அண்ட் விஷனோட லவ் இது ரொம்ப அழகா காட்டியிருக்காங்க. ஸோ அவங்களோட சீன்ஸ் எல்லாமே ரொம்ப ஹை எமோஷனலா கொண்டு போயிருக்காங்க. இந்த லவ்வையும் கலந்து இந்த படத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து மற்ற படம் மாதிரி இல்லாம ஒரு வில்லனுக்குனே ஒரு தனி ஒரு இடத்துல கொண்டு போய் வச்சிருக்காங்க. ஸோ வில்லனோட எமோஷன்ஸை பத்தி அதிகமா பேசியிருக்காங்க. ஸோ எப்போ மற்ற படங்கள் மாதிரி இல்லாம ஒரு ஹீரோவோட ஆக்ஷனை மட்டுமே காட்டிட்டு இல்லாம ஒரு வில்லனுக்குள்ள எப்படியெல்லாம் ஒரு மனசு இருக்குது, அவனோட எமோஷன்ஸ், அவனோட கொள்கைகள், ஸோ இதை வந்து கொஞ்சம் முன்னெடுத்திருக்காங்க. ஸோ இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா இந்த படம் மற்ற ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்டா இருக்கலாம், கொஞ்சம் புரியாம இருக்கலாம், ஒரு முழு திருப்தி இல்லாம இருக்கலாம். ஆனா மார்வல் ஃபேன்ஸை பொறுத்த வரைக்கும் இது முழுக்க ஒரு எமோஷன் பேஸ்ட் மூவி தான். ஸோ சொல்ல போனா இந்த படம் முடிஞ்சு தியேட்டர்ல படம் முடிஞ்ச உடனே ரொம்ப ஒரு மயான அமைதி தான் இருந்துச்சு. எல்லாருமே அந்த அளவுக்கு அந்த கதைக்குள்ள மூழ்கி போயிருந்தாங்க. ஸோ படம் முடிஞ்சு என் கிரெடிட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப நேரம் கழிச்சு தான் அந்த என் கிரெடிட் சீன் வந்துச்சு. ஸோ அந்த சீன்ல வந்து நெக்ஸ்ட் மூவிக்கான ஒரு நல்ல லீட் கொடுத்துட்டு போயிருக்காங்க. அது இந்த படத்தோடைய சீக்வலுக்கு இன்னும் ஒரு மிகப்பெரிய ஒரு அடுக்கா இருக்குது. அதை பார்க்கறதுக்கான ஆர்வத்தை இந்த படம் அதிகமாகவே தூண்டி விட்டுருக்குன்னு சொல்லலாம். ஆனா ஒரு இது விட்டுட்டீங்க, அதுக்கு காமிக்கவே அதுக்கு ஒரு தடவை தான் காமிக்கணும். ஆமா, அதுவும் ஒரு மார்வல் ஃபேன்ஸுக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான். ஏன்னா ஹல்கை வந்து ரொம்ப சீன்ல காமிக்கவே இல்லை. ஸோ மற்றபடி ஒவ்வொரு அவெஞ்சர்ஸுக்கும் சரி, கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்சியில வந்த ஒவ்வொரு கேரக்டருக்குமே ஒரு நல்ல ஒரு எமோஷனல் சீன் கொடுத்துருக்காங்க. ஆக்ஷன் சீன்ஸை விட இந்த எமோஷனல் சீன் தான் இந்த படம் முழுக்க நம்ம மனசுல நிற்குது. படம் முடிஞ்சு வரும்போது கூட நம்ம மனசுல நின்றுட்டு இருக்குது. ஸோ இந்த ரிவ்யூ பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. இந்த வீடியோக்கு லைக் போடுங்க. மறக்காம அகம் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.